ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, அது நம்மளுடைய ஒரு ஜீனாவே மாறிக்கிட்டு வர பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதை லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பணம் சம்பாதிக்கிறத பற்றி ரிச் பீப்புளுக்கு மட்டுமே தெரிஞ்சதும், ஏழைகளுக்கு தெரியாத ஒரு 6 டாபிக்ஸை தான் என்னை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், இந்த பணம் சம்பாதிக்கிறது நம்மளோட லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ். அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷனில் நம்ம ஒரு ஜீனாவே மாறிக்கிட்டு பணம் சம்பாதிக்க ஒரு கட்டாயமான ஒரு சூழல். இதை சம்பாதிக்கிற ஒரு 6 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த 6 ஐடியாஸ் என்னென்னு பார்த்துங்க. உங்கள் மைண்ட்லேருந்து பணம் சம்பாதிப்பது கடினம் அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் சம்பாதிக்க ஈஸின்னு நினைங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைக்காதீங்க. நிறைய புவர் பீப்புள் இப்போ தான் பணம் சம்பாதிப்பது கடினம்னு நினச்சி அவங்கள சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லலாம், பணம் சம்பாதிக்க ஈஸின்னு நீங்கள் நினைங்க. அதை இன் ரியாலிட்டி பணம் சம்பாதிக்க ஈஸி தான் கைஸ். செகண்ட், நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் ஒன்லி டஸ் நாட் பே. வெறும் கடினம் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் பணம் கிடைக்காது கைஸ். நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். உங்கள் ஒர்க்கில் நீங்கள் இப்போ சின்ன வேலை பார்த்தாலும் அந்த சின்ன வேலை நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி, நான் பண்ணுற வேலை நான் தான் பெஸ்ட், அப்படி நீங்கள் அந்த உங்களோட வேலையில் நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு எந்த சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை கைஸ், அந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் தான் மாஸ்டர் ஆகிக்க மாதிரி பண்ணுங்கள். தேர்டு என்னென்னா, சேமிப்பு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ரெண்டுமே முக்கியம் கைஸ். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணாங்க. அவங்க பணம் சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாதிக்கிறத விட நிறைய செலவு பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். எப்படியுமே சேவிங்ஸ் ஒரு 20 பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20 நீங்கள் 20 பண்ணணும். பேலன்ஸ் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களால் ஒரு விஷயத்தை ட்வைஸ் 2 முறை வாங்க முடியும்னு தான் அதை ஒதுக்க வாங்கணும். ஒரு விஷயத்தை வாங்க முன்னாடி இது எதுக்கு எனக்கு வேணும், அது தேவையில்லாத அன்னெசரி யூஸ் இருக்கக்கூடாது கைஸ். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக என்ன பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிச்சா நிறைய வழி இருக்குது கைஸ். தேர் மெனி பிளென்டி ஆஃப் வேஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா சைடில் ஒரு சின்ன பிஸ்னஸ் எப்படியாவது உண்டாக்க பாருங்கள். ஒரு சின்ன ஃப்ரீலான்ஸ், சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதோட ஒரு செகண்டரியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் மெயின் வேலையை நீங்கள் வச்சுக்கிட்டு செகண்ட் ஹேண்டாக ஒரு சின்ன பிஸ்னஸ், சின்ன ஐடியாஸ் உங்கள் வீட்டிலே பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபிஃப்த் ஒன், கல்வி மற்றும் திறன் வளர்ச்சி. உங்களோட எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் கைஸ். இப்போ ஒரு வேலை செய்யுங்க, அதில் இப்போ வேலையை நீங்கள் செய்கிறீங்க, அதில் உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த வேல்டில் இப்போ இருக்க ஜெனரேஷனில் உங்களோட ஸ்கில் ரொம்ப முக்கியம். எஜுகேஷனோட ரொம்பவே அதிகமாக தேவைப்படுறது ஸ்கில் தான் கைஸ். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது ரிச் பீப்புள் எல்லாருமே கெட்டவங்க தான், பணம் வச்சுருக்கவன் எல்லாமே கெட்டவன் தான், அவன் கெட்ட வழியில் தான் சம்பாதிக்கும் அப்படி தான் நீங்கள் யோசிக்காதீங்க கைஸ். அப்படி இல்லை. மேபி அவன் கஷ்டப்பட்டுருக்கலாம், அவன் நிறைய விஷயங்களை தாண்டி தான் அவன் பணம் சம்பாதிச்சிருப்பான். ஸோ அப்படி நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம். நம்ம இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அதை டபுள் பண்ணலாம், அப்படி யோசிங்க கைஸ். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸ்டே டியூன்ட். See you in next video.